ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எடுத்தது. என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட்டால் தான் என்னோடய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ இனி வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு மார்னிங் ஒரு 4:30க்கே எழுந்துட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோலம் போடலாம் அப்படின்ட்டு பூஜை ரூமுக்கு, கிச்சனுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் கோலம் போட்டேன். இங்கே வந்துட்டு கலர் கோல மாவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோல மாவால் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் கோலம் போட்டிருந்தேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம பொங்கப்பானை, அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸுக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 9 தான் நேரம் நல்லா இருக்குது பொங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே நாங்கள் எங்களோட நேட்டிவ்க்கு தான் போவோம். இந்த டைம் என்னன்னு தெரியலை, இந்த டைம் எங்களால் போக முடியல. டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் எங்களால் போக முடியல. அதுக்கப்புறம் நல்லபடியாக எங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கினோம். பொங்கல் பொங்கிட்டு 2 பொங்கல் பொங்கணும். ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று அந்த வெறும் ஒயிட் பொங்கலாக பொங்குவோம். இது அத்தை வீட்டு சைடில் 2 பொங்கல் பொங்குவாங்க. அதை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஈவினிங்காக வடபழனி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே நம்ம பெசன்ட் நகர் பீச் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பெசன்ட் நகர் பீச் போயிருந்தோம். அங்கே இந்த மண்ணால் அழகாக ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் இந்த டேலண்ட் வருதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய பார்வையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்சில் போனால் நம்ம தான் பீச்சுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தா சென்னையில் இருக்கிற அவ்வளோ மக்கள் பீச்சுக்கு வந்திருக்காங்க. நான் காணும் பொங்கல் அன்னைக்கு பீச்செல்லாம் கூட்டமாக இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் நான் இது வரைக்கும் பீச்சுக்கெல்லாம் காணும் பொங்கல் அன்னைக்கு போனது கிடையாது. சரி மொதல் நாள் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் நான் இது வரைக்கும் பெசன்ட் நகர் பீச்சு நிறையா டைம் வந்திருக்கேன். இவ்வளோ க்ரௌடாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே அப்படியே ஃபேமிலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு, நம்ம ஃபேமிலி கூட இருக்க முடியலையே இந்த வருஷம், நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி நம்மளோட சிச்சுவேஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே போலீஸுமே அடிக்கடி விசிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. க்ரௌடெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து இருங்கங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பீச்சுக்கு போயிட்டு நம்ம பஜ்ஜி சாப்பிட்லன்னா எப்படி, நல்லா சூடாக பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கானும் வாங்கி சாப்பிட்டோம். கான் நல்லா ஃபயர் பண்ணி அழகாக அதில் லெமனும் மசாலாவும் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நிறையா டைம் கான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் வேகாத மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகும் கான். ஆனால் இந்த டைம் கான் சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலா நல்லா இருந்துச்சு. அந்த லெமனோட அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே சேர் இருந்துச்சு. கொஞ்சம் உட்காந்தோம், கொஞ்சம் நின்றுட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ப்ரோக்ராமில் ஒயிலாட்டம், மயிலாட்டம், குதிரையாட்டம், அதை மாதிரி சிலம்பாட்டம், இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் நிறையா நடந்துச்சு. அந்த ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாமே நாங்கள் உட்காந்து பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சாங்ஸ் எல்லாமே, டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே நான் பார்த்தேன். அதனால் என் ஹஸ்பண்ட்டை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே பார்க்கலான்ட்டு பார்த்தோம். இது உங்களுக்காக இந்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை எல்லாத்தையுமே இந்த வீடியோவிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.
கொண்டிருக்கிறது.